الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال أيضا والفجر وليال عشر. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் தன்னுடைய கட்டளைகளை மதித்து இவ்வுலக வாழ்க்கையில் அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, துனியாவுடைய வாழ்க்கை ஒரு சோதனையாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாழ்க்கையை நிம்மதியாக ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن ولنحيينه حياة طيبة. யார் ஈமானுடன் உலக வாழ்க்கையில் நல்லமல்களில் ஈடுபடுவார்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக தய்யிபான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாம் அனைவர்களும் அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும், அதுக்கு பாடுபட வேண்டும். அதுக்காக அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது அல்லாஹு தஆலா வாக்களித்ததை நிறைவேற்றி தருகிறார். ரமதான், ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, இந்த சிறப்பான மாதங்களை நாம் அடைந்தோம். ரமதான் கடந்து ஷவ்வால் வந்து இன்று நாம் ஜுல்காதாவுடைய 11ஆம் மாசம் பிறை 20 இருக்கிறோம். வரக்கூடிய 17ஆம் திகதி ஜுல்ஹிஜ்ஜாவுக்கு பிறை பார்க்கும் நாள். அன்று பிறை தென்பட்டால் 18 ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மே மாதம் 18 முதல் பிறையாக இருக்கும். அதை தொடர்ந்து 27 பெருநாளாகும். இல்லை, அன்று 30 ஜுல்காதா 30 பூர்த்தி செய்தால் அதுக்கு அடுத்த நாட்கள் நமக்கு அது வரும் 28 அது பெருநாளாக இருக்கும். 29 அது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். 30 புல்மூனாக இருக்கும். கண்ணியமானவர்களே, பொதுவாக எல்லா காலத்திலையும் இந்த நாட்டுடைய சட்டப்படி புல்மூன் அன்றைக்கு அறுப்பும் குடிபோதைகளையும் கடைகளும் அடைக்கப்படுவது வழக்கு. அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டத்தையும் ஒழுங்கையும் அல்லாஹ் நமக்கு இந்த நாட்டில் தந்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை மதித்து முறையாக நாம் அதை அணுகும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில வாழக்குள்ள எங்களுக்கு மத்தியில ஐக்கியமும் ஒற்றுமையும் ஆக முக்கியம். நாம் மனித உரிமைகளையும் நாட்டுடைய சட்டங்களையும் ஒரு சிறுபான்மையினர்களாக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய அந்த உரிமைகளுடன் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதுல எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்து எதிர்காலத்திலேயும் அதை சிறப்பாக அடைவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியமானவர்களே,
ஜுல் ஹிஜ்ஜா மாதம் அது அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதுல அல்லாஹு தாலா சில விஷயங்களை செய்யுமாறு நமக்கு கட்டளை இருக்கிறான். ஆக நான் சொன்ன பிரகாரம் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் 27ஆம் திகதி வரும் பட்சத்தில் ஐயாமுல் பீத் என்று அழைக்கப்படக்கூடிய 28, 29, 30 இது 17ஆம் தேதி பிறை பார்த்து 18 முதல் பிறையாக ஆகும் பொழுது இலங்கை மக்களுக்கு 26 அரஃபாவுடைய தினமாக இருக்கும். இல்ல 30 பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் அது நாம் அரஃபாவுடைய தினம் அது 27ஆக இருக்கும். மே 28 ஜுல்ஹஜ்ஜா உடைய அந்த மாதமாக அது அமையும். அதை அடைத்து மே மாசத்துடைய 28, 29, 28 மாத்திரம்தான் எங்களுக்கு குர்பானுடைய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நாம் 27 ஈது கொண்டாடினால் 27, 28, 29 இந்த 3 நாட்களும் இருக்கிறது. 30 தொடர்ந்து அவர்களுடைய அந்த வெசாக்குடைய விஷயங்களும் புல்மூன் டேயும் அது அமையும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் முதல் 10 தினங்களிலும் புரியப்படும் நல்லமல்களுக்கு ஈடாக வேற எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நேரம் ஜிஹாதை விடுமா என்று கேட்ட பொழுது, ஆம், ஒரு மனிதன் அல்லாஹ்ட பாதையில போய் ஜிஹாதில் மரணித்து விட்டாலே தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام، يعني أيام العشرة. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. அவன் திரும்பி வராவிட்டால் அன்றே இந்த 9-10 நாட்களில் செய்யும் அமல் மிக சிறப்பாக இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தர இருக்கிறான். நாம் அதை மிக சிறப்பாக கொண்டாட நல்லமல்கள் செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய நாங்க ஒரு விடயத்தை கவனத்துக்கு எடுக்கணும். உலகத்துல 3 சாரார், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இவர்கள் வேதமுடையவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இவர்கள் அழைக்கும் பொழுது யா அஹ்லல் கிதாப் என்று அழைத்திருக்கு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குர்ஆன் சில இடங்கள்ல யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்கிறது, ஏ மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். சில இடத்தில் அல்லாஹு தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்கிறான். வேறு இடத்தில் அல்லாஹு தஆலா யா அஹ்லல் கிதாப் வேதமுடையவர்களே அப்படின்னா கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அவர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அதிகமான இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து அழைக்கிறான். குர்ஆன்ல இந்த 4 வகையான அணுகுமுறை. யா நிசா அன் நபி, நபியுடைய மனைமார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா நூஹ் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான். இது தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் அழைக்கக்கூடியது. ஆனா பொதுவாக அல்லாஹ் தஆலா அழைக்கும் பொழுது யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. மனிதர்களோடு அல்லாஹ் தஆலா பேசுகிறான். உலகத்துல வாழக்கூடிய 700 கோடி மக்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கிறான். இன்னா خلقناكم من ذكر وانثى,
நான் உங்களை ஆண் பெண்ணாக படைத்திருக்கிறேன். ஜஅல்நாக்கும் ஷுஊப வ கபாயில், உங்களை குல கோத்திரங்களாக பிரித்திருக்கிறோம். லித்தஅரஃபு, ஒருவர் மற்றவர் அறிந்து அறிமுகமாகிக் கொள்வதற்கு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள சங்கையான மேலானவர் யார் என்றா தக்வாவுடையவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இரண்டாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல யா அய்யுஹல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்க சொல்லுங்க. அதில் அழகாக முடிக்கிறான் அல்லாஹ் தஆலா, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் உங்களுக்கு. உங்களோட மார்க்கம் அது கண்ணியமாக இருக்கலாம், உங்களுக்கு எப்படி கண்ணியமோ எங்களுக்கும் அது கண்ணியமானது. நாங்க உங்களோட மார்க்கத்தை லா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், பாருங்களேன் சுப்ஹானல்லாஹ், யஸுப்புல்லாஹ் அதுவும் பிகைர் இல்ம். அல்லாஹ் இவ்வளவு அழகாக சொல்கிறார், அல்லாஹ் அல்லாதவர்களை, அல்லாஹ்வை விட்டுட்டு வேற தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களை நீங்க நிந்திக்க வேண்டாம். இப்படி நீங்க நிந்திச்சா அவர்களை, அல்லாஹ் அவர்கள் மடமையின் அறிவில்லாத காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வை நிந்திப்பார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அணுகுமுறை, மனிதர்களுக்கு அல்லாஹ் சாய்ஸை கொடுத்திருக்கிறான், சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். குர்ஆன்ல 12 இடங்கள்ல அதுல 6 இடத்துல குல் யா அஹ்லல் கிதாப் என்று வந்திருக்கிறது, நபியே நீங்க வேதமுடையவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். இன்னொரு 6 இடத்துல அல்லாஹ் டைரக்டாக யா அஹ்லல் கிதாப் என்று சொல்கிறான். அப்படின்னா கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், ஏ வேதமுடையவர்களே, நீங்கள் எல்லோரும் ஒரு தீனின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை இணை வைக்காமல் வணங்குங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல அல்லாஹ் பிரத்யேகமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, விசுவாசிகளை நீங்க ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்கிறான். அதனால எங்களோட பொறுப்புண்டு இருக்கிறது மேலான சகோதரர்களே. இப்ப இலங்கையில் எடுத்தீங்கன்னா முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வேதமுடையவர்கள், யூதர்களும் இருப்பார்கள். பெரும்பான்மை சமூகம் பௌத்தர்கள், இந்துக்கள், வேதமுடையவர்கள் அல்ல. அவர்களை நாங்கள் அணுகும் பொழுது, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது எங்களோட முயற்சிகள் நல்ல முறையில் action speak louder than words, வார்த்தைகளால மட்டுமல்ல செயலால அதை நாங்கள் முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய தாக்கம் பெரிய தாக்கமாக இருக்கும். இந்த சிறுபான்மை நாட்டில் முஸ்லிம்களாகிய நாங்க 1300 வருடம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களோட கடமைகளை சரிவர செய்ய தவறிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பதான் அல்லாஹ் உதவி கிடைக்கும். நாம் பார்லிமெண்ட்ல இருக்கலாம், நாம் உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், நாம் பொது இடங்கள்ல இருக்கலாம், உயர் யூனிவர்சிட்டிகள்ல பட்டதாரிகளாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகள்ல இருக்கலாம், மதரசாக்கள்ல இருக்கலாம். எல்லோருடைய வியாபாரிகள், துறை சார்ந்தவர்கள், உலமாக்கள் அனைவர்களுடைய ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் கூட்டாக இந்த விஷயத்தை அணுக வேண்டும், கையாள வேண்டும், முறையாக அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும். யகூதிகளுக்கு அல்லாஹ்வையும் தெரியும், ரசூலையும் தெரியும், நல்ல விளங்கிக்கோங்க. இது கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்வையும் தெரியும், ரசூலையும் தெரியும். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வும் தெரியும், ரசூலும் தெரியும். யூதர்களுக்கு எப்படி அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறதோ அதே போல் அவர்களுக்கு வேதமும் இருக்கிறது. யூதர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை இறக்கி வைத்தான். அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கப்ரியேல் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதத்தை இறக்கி கொண்டு கொடுத்ததும் அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ் இன்ஜீலை கொடுத்தான். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ என்று அல்லாஹ் தஆலா இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்களுடைய இந்த உதாரணம் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் ஊடாக இறக்கி வைத்த தௌராத்திலும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கி வைத்த இன்ஜீலிலும் ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ. இதுதான் இன்ஜீலையும் தௌராத்திலையும் நாங்க சொல்லியிருக்கிறோம்.
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஹு அலல் குஃபாரி ருஹமாஹு பைனஹும் தராஅம் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضوانا சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل என்று அல்லாஹ் ரசூல் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு முஸ்லிம்கள் மூமின்கள் அவர்கள் அந்நியர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக செயல்படும் பொழுது அல்லாஹ்வை நிராகரித்து அவர்கள் துன்புறுத்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக திடமாக மிக தைரியமாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத் அல்லாஹ் சுஜூதுடைய அடையாளங்களை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு மூமின்களுடன் அவர்கள் மிக கருணையுள்ளவர்கள் ரஹமாஹு பைனஹும் அவர்களை தராம் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضوانا ருக்கு சுஜூதுல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நெற்றியுடைய அடையாளங்கள் அது சஜிதாவை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل இதே உதாரணத்தை தான் நான் இன்ஜீல்லையும் தௌராத்திலையும் அப்படின்னா நபியுடைய வருகை சஹாபாக்களுடைய வருகை தௌராத்திலையும் இன்ஜீல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள் ரப்பி அஜிது ஃபில் இல்வாஹி உம்மத்தன் அவர்களுடைய தௌராத்துல வந்த வாசகம் இப்படி பதிவாக இருக்கிறது ரப்பி அஜிது ஃபில் இல்வாஹி உம்மத்தன் கைரு உம்மத்தின் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் ரப்பி ஜஅல் உம்மத்தி قال لا تلك உம்மத்து அஹ்மத் அவர்கள் கேட்ட துஆ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை காதி இயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்ல சொல்கிறார்கள் யா அல்லாஹ் ஒரு உம்மத்தை காண்கிறேன் அவர்கள் நலவை கொண்டு தீயதை விட்டு தடுப்பார்கள் நலவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுப்பார்கள் அந்த உம்மத்தை எனக்கு தான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் லா இது அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அஹ்மத் என்று குர்ஆன்ல வந்திருக்கிறது. ரப்பி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மத்தன் அனாஜிலுஹும் ஃபீ சுதூரிஹிம் யக்ரஊனஹா ரப்பி ஜஅல் உம்மத்தி قال لا تلك உம்மத்து அஹ்மத் யா அல்லாஹ் ஒரு உம்மத்தை காண்கிறேன் அவர்கள் குர்ஆனை சுமந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மனனம் செய்வார்கள் இந்த உம்மத்தை எனக்கு தா. அல்லாஹ் தஆலா சொன்னான் லா தில்க உம்மத்து அஹ்மத் உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே அல்லாஹ் கடைசில இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் இல்ல மூசா இது உங்களுக்குள்ளது அல்ல அந்த உம்மத்துக்குள்ளதுன்னு சொன்னான். இதே போல தௌராத்திலையும் இன்ஜீல்லையும் அல்லாஹ் தஆலா இதை பிரிட்டன்ல 1500 இயர்ஸுக்கு உள்ள இந்த பைபிள்ல இதையெல்லாம் அவர்கள் அந்த ஒரிஜினல் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல இதெல்லாம் காணக்கூடியதாக இருக்கு. கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை மதிக்க வேண்டும். அதனுடைய ஒரு 2 வசனங்களை தான் நான் இங்க ஓதி காட்டினேன். அல்லாஹ் தஆலா இதுல சொல்கிறான் வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர். அல்லாஹ் தஆலா ஃபஜ்ரின் மீதும் இந்த 10 நாட்கள் மீதும் வரக்கூடிய 10 நாட்கள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய சத்தியம் அது விடிய காலையின் மீது சத்தியமாக 10 இரவுகள் மீது சத்தியமாக இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏனைய சன்மார்க்க அறிஞர்களும் இது துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் 10 இரவுகள் என்பதாக சொல்கிறார். அதனால் அல்லாஹ் சத்தியம் செய்தும் சொல்லும் இந்த நாட்களை நாங்கள் மதித்து அந்த வரக்கூடிய இந்த நோன்பு 9 நோன்புகள் எமக்கு பிடிக்கலாம். ஒருவேளை சவுதியுடைய புறையும் எங்கட புறையும் ஒன்றாக இருக்கும். சவுதியுடைய பிற ஒரு நாள் முந்தலாம் நாங்க பிந்தலாம். அப்ப அரஃபா அவங்களோட நாள் வேற எங்கட நாள் வேறையாக இருக்கும். ஒரு சகோதரர் இந்த நேரத்தை கேட்டாரு, அப்ப நான் சவுதியுடைய அறத்துல மதீனா அறம்ல ஒரு பெரிய இமாம் அவர்கள் இதை விளக்குறார்கள். அவர்களே மதீனால விளக்குறார்கள். அந்த வீடியோ என்கிட்ட எடுத்துக்கொண்டு ஷேர் பண்ணுங்க. அவர் அழகாக சொல்கிறார், உலகத்துக்கு அந்தந்த பொறைதான் அது எல்லா சவுதி பொறைய உலகம் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல என்பதை அவர் அழகாக விளம்பிச்சிருக்கிறார். அதனால் அங்குள்ள அரஃபா நீங்க இயற்கையாக பார்ப்பீங்க என்று சொன்னா ஆஸ்திரேலியால இப்ப ஜும்மால முடிஞ்சிருக்கும், அமெரிக்கால இதுக்கு பொறுதான் ஜும்மா நடக்கும். அப்படி ஒரு யதார்த்தம் இது. மலேசியால இப்ப ஜும்மா முடிச்சிருப்பார்கள், பக்கத்து நாடு. ஆஸ்திரேலியால அதுக்கு முடிச்சிருப்பார்கள். அமெரிக்கா இதுக்கு பொறுதான் இந்த ஜும்மாவை முடிப்பார்கள். அப்ப லைலத்துல் கத்ர் எப்படி வரும் என்று கேட்டா அல்லாஹ் குதரத்துள்ளவன்.
அதனால இந்த விவாதங்களுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் பலமுறை நாங்க பேசி சொல்லியிருக்கிறோம். நான் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், மேலான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம், அரஃபாவுடைய மைதானம், இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நாங்கள் எல்லோரும் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வர வேண்டும். ஹஜ் என்பது எல்லா இடத்திலையும் செய்யறது. கோவிட் வந்த காரணத்தினால சவுதி வந்து 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு வர வேண்டிய காபாவுக்கு 1000 பேருக்கு தான் அனுமதிச்சாங்க. 5000 10,000 பேருக்கு தான் அனுமதிச்சாங்க. கண்ணியமானவர்களே, ஏன் உலகம் எல்லாம் உங்களோட ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க என்று சொல்லலாது. கலிமா எங்கேயும் சொல்லலாம், தொழுக எங்கேயும் சொல்லலாம், நோன்பு எங்கேயும் பிடிக்கலாம், ஜகாத் கடமையானவர்கள் அந்தந்த ஊர்ல அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மதிக்கிறார்களோ அது தக்வாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அரஃபா உலகமே ஒன்று சேர்ந்தாலும் 1 கோடி மக்களை நாங்க ஒன்று திரட்டணும். அதனால அரஃபாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். மக்கா காபத்துல்லா எக்ஸ்டெண்ட் பண்றது மாதிரி மக்கா மதீனாவை தாராளமாக கட்டி இன்னும் 10 கிலோமீட்டருக்கு கொண்டு போகலாம். ஆனா அரஃபாவை 10 மைலுக்கு கொண்டு போக முடியாது. அரஃபா தான், மினா தான், முஸ்தலிஃபா தான். கல்லெறிவதற்குரிய இடம், அது கல்லெறிவதற்குரிய இடம் தான். அதை மாற்ற முடியாது. ஃபத்தஹிது மகாம இப்ராஹிம் முஸல்லா. அல்லாஹ் சொல்லிவிட்டான் மகாம இப்ராஹிம் இதுதான் என்று. அதை வேற யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால சில அடிப்படைகள் இருக்கிறது. மேலான சகோதரர்களே, அரஃபாவுடைய நாள் நிச்சயமாக அந்த ஒரு நாள் முந்தி வந்தாலும் சமமா வந்தாலும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 9 நோன்பு பிடிக்க வேண்டிய நாள்ல அதையும் 8வது நோன்பாக எங்களுக்கு உள்ளாக்கிக் கொள்ளலாம். ஒரே நாளாக வந்து அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் அல்ஹம்துலில்லாஹ். என்னது அசில்? அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுறது. ஒரு சின்ன உதாரணம், இதை வச்சு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். உவைசுல் கர்னி யமன்ல இருக்கிறார். மிச்ச தூரம் இல்ல, இலங்கையில் இல்ல, அவர் இருக்கிறார் யமன். மதீனால இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தது போல் அவர்களுக்கு வந்திருக்கிறார். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட தாய்க்கு ஊழியம் செய்யுங்க. அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? பெரிய நஷ்டம். அது என்னது? அவருக்கு நபியை சந்திக்க கிடைக்கல. அதனால அவர் சஹாபி இல்ல. நபியை சந்திக்காததுனால சஹாபி இல்ல. அப்படி மிக அரிதானவர்கள் தான் அப்படி அமைந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, உமர், உவைசுல் கர்னியை சந்திச்சா நீங்க உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க, உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க. ஒரு நாள் உமர் வருகிறார். யார சொல்லலாம், உம்ரா செய்ய போகிறேன். நபி அவங்க என்ன சொன்னாங்க? யா உஹை லா தன்சானா ஃபி துஆயிக். இந்த சிறிய சகோதரரே, நீ துஆல மறந்துடாதுன்னு சொன்னான். யாரை பார்த்து? உமரை பார்த்து, நபி அவர்கள். ஆனா அதே நேரம் உவைசுல் கர்னி ஒரு சஹாபி அல்ல. ஏன் அவருக்கு இந்த மரியாதை? வழிபட்டார், இதாஅத். இன்று நான் மிக முக்கியமாக இங்கு கோடிட்டு காட்ட விரும்புவது அத்தி அல்லாஹு அத்தி ரசூல் உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு உங்களுடைய அமீர்களுக்கு நீங்க வழிபட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, தொழுகையில இமாம், அந்த இமாமுக்கு முந்தி போகக்கூடியவர் அவருடைய தலை கழுத தலையாக மாற வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி ஆகியும் இருக்கு. ஒருவருடைய தலை அப்படி கழுதையாக மாறிவிட்டார். அவர் அதை பரீட்சை செய்ய போய் முஸ்லிம்ல, சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை அவர் பரிகாசமாக அப்படியும் நடக்குமா என்று தொழுகையில முந்தி அவர் போனத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய, அவர் பெரிய ஒரு இமாமாக இருந்தும் அவருடைய தலை கழுதையாக மாறிவிட்டார். ஒரு தொழுகையில 2 கருத்து இருக்குது. ஒன்று, அவன் உள்ளம் ஒரு கழுதையை போல உண்டும்
புரியாத ஒரு மனிதனாக மாறுவான். இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த தண்டனைக்கு ஆளாகுவான் என்பதாக முஹத்திஸீன்கள் இந்த ரெண்டு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். ஒரு தொழுகையிலேயே முந்தி போறது அது தவறு என்று சொன்னா, மேலான சகோதரர்களே, ஒரு சிறுபான்மை நாட்டில் வாழப்போல ஒரு ஐக்கியமாக ஒற்றுமையாக இல்லாம நினைச்ச மூப்புக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை செஞ்சா இந்த நாட்டில் முந்தே நிம்மதியாக இருந்தோம், இடையில சோதனைகளை சந்தித்தோம், இப்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்க பார்க்கிறோம். ஆனா அதையும் குழப்பி கொண்டோம்னா அது ஃபித்னால முடியும். குழப்பிக்கொள்றதுன்றது நல்ல விளங்கி கொள்ளணும். எங்கட உரிமைகளை அடையிறதுக்கு என்ன முறை இருக்குதோ, முதலாவது பேச்சுவார்த்தை. எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் எல்லாருமே வாட்ஸ்அப், எல்லாருமே ட்விட்டர், எல்லாருமே டிக்டாக், எல்லாருமே இன்ஸ்டாகிராம், எல்லாருமே இந்த யூடியூப், இந்த இன்டர்நெட் இவைகளை பயன்படுத்துறத அல்லாஹுக்காக தவிர்த்து கொண்டு, மார்க்கமாக இருக்கலாம் அது உரியவர்கள் பேசுவார்கள், சட்டமாக இருக்கலாம் அதுக்குரியவர்கள் பேசுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிர்வாகம் இருக்குது இந்த நாட்டில். அதை அணுகணுமே தவிர ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய ஆராய்ச்சி, தன்னுடைய மார்க்க விளக்கத்தை பப்ளிக்கு கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்? இந்த மெம்பர்ல இதுவரைக்கும் நான் சில விஷயங்களை மிச்சம் அடக்கமாகத்தான் பேசுகிறேன். மேலான சகோதரர்களே, எங்களுக்கு இன்றைக்கு பல வருடங்களாக இந்த மஸ்ஜிதில் இப்படி ஒரு ஜும்மா பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னா, இந்த மெம்பரை பயன்படுத்தக்கூடியவர்கள் எதையுமே நிதானமாக அழகாக தொகுத்து அதை பேச வேண்டுமே தவிர, இது சந்தர்ப்பம் இருக்குது என்று நினைச்சதெல்லாம் பேசினோம்னா அது ஃபித்னாவும் குழப்பமும். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், அது கத்லை விட பொல்லாதான் ஃபித்னா. பொதுவாக 4 வகையான வேற்றுமைகளை நாம் காண்றோம். ஒன்று முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள். இரண்டாவது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில உள்ள வேற்றுமை. மூன்றாவது அது மார்க்க ரீதியாக ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை. நான்காவது அது மனித அந்த நடத்தைகளில் வரக்கூடிய வேற்றுமை. தயவு செய்து எல்லாரும் இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. இஸ்லாமும் குஃப்ரும் ஷிர்க்கும் அல்லாஹ் தஆலா மிக கடினமாக இதை பற்றி பேசியிருக்கிறார். அந்த குஃப்ர்ல ஆக உச்சகட்டத்தில் உள்ளவன் தான் ஃபிரௌன். அன ரப்புக்கும் ஆலா, அந்த ரப்புண்டு வாதிட்டவன். அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மூசாவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் ஒரு சகோதரராக இருந்து மூசா அந்த சகோதரருக்கு பெற்றுக் கொண்டது நபித்துவம். அல்லாஹ் அவரை நபியாக்கி 2 பேரையும் ஃபிரௌன் கிட்ட அனுப்பக்கொள்ள அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஊலா லஹு கௌலன் லையினா, மூசா ஹாரூன் நீங்க 2 பேரும் போயிட்டு ஃபிரௌனுக்கு பேசக்கொள்ள மிருதுவாக பேச வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, இதொண்டே போதும் மார்க்கத்துல மற்ற விஷயங்களை நாங்க எப்படி கையாள வேண்டும் என்று. அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரிக வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா என்று அல்லாஹு தஆலாக்கு இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி சூரத்து நிசாவுடைய அந்த 48வது திருவசனத்தில் ஷிர்கையும் குஃப்ரையும் வெறுக்க என்ற அல்லாஹ் தஆலா இதை காஃபிர்களை வெறுக்கவில்லை, அவ்வாறு எமக்கு இஸ்லாம் வழிகாட்டி உள்ளது என்ற இந்த விஷயத்தையும் நாம் இதிலிருந்து விலை கொள்ள வேண்டும். அடுத்து சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையில் ஹிலாஃபத்து விடயத்தில் பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்ய முன்வந்த போது பிரச்சனைகள் பிளவுகள் தடுக்க தான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுக் கொடுத்தார். எப்பயுமே விட்டுக் கொடுப்பு என்பது அது பெரிய கயிறுகளை ஏற்படுத்துகிறான். உரிமைகள் சட்டத்தின் அடிப்படையில் அடைந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பம், எந்த நேரம், எங்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ. இன்றைக்கு இலங்கையில ஒரு காலம் இந்த நாட்டில் தரீகா சூஃபியாக்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள், அவர்களுடைய வருகை ஏராளமான கயிறுகளை ஏற்படுத்தியது. பல ஜமாத்துகள் இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. இந்த ஜமாத்துகள் உருவாகி இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்கல.
எங்களுக்கு மத்தியில இந்த 4 அடிப்படைகளை நாங்க கவனத்துக்கு எடுக்கணும். அதுல வரக்கூடிய நேரத்தில் அஹ்ல சுன்னத் வல் ஜமாத் என்ற அடிப்படையில் வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில 3வது மார்க்க ரீதியில் ஏற்படும் அந்த கருத்து வேற்றுமைகள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி முஹம்மது பின் இத்ரீஸ் உடைய மாணவர். முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ இமாம் மாலிக்குடைய மாணவர். மாலிக் உஸ்தாத், ஷாஃபி மாணவர், ஷாஃபி உஸ்தாத், அஹ்மத் மாணவர். வெவ்வேறு காலத்தில் பிறந்தவர்கள். அபு ஹனீஃபாவும் இமாம் மாலிக்கும் சமகாலத்தில் இருந்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை, விட்டு கொடுப்ப, தூர்நோக்கத்தை அவர்கள் கையாண்டார்கள். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் அவுஜுல் மசாலிக் என்ற அந்த நூல் முவத்தா இமாம் மாலிக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னுடைய பார்வையில் 200 மசாயில்கள் சட்டத்தில் கருத்து வேற்றும் இருக்கு. 2ஆம் குறுக்கு தெருக்கு போனா 3:20க்கு அசான் நடக்கும். 3ஆம் குறுக்கு தெருக்கு போனால் 4:30க்கு அசான் நடக்கும். அவர்கள் ஆமீன் சொல்ல மாட்டார்கள், பிஸ்மில்லா சத்தமிட்டு சொல்ல மாட்டார்கள், தொப்புக்கு கீழே தக்பீர் கட்டுவார்கள், கையுறுத்த மாட்டார்கள். அது வேற்றுமை அல்ல, அது மார்க்க வழிகாட்டல். இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். மசாயில்கள்ல வரக்கூடிய வேற்றுமைய ஒரு பிரச்சனையாக மாற்றி அதுல நாங்க ஒவ்வொருவரும் கருத்துக்களை சொல்லி பிரச்சனைகளை உண்டு பண்ணினா அது அது பித்னாவுக்கு காரணமாக அமைகிறது. அதனால இந்த 3 வகையான இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும், ஹக்குக்கும் பாத்திலுக்கும், அதே நேரத்தில் மதஹ்புகளுக்கு மத்தியில, இமாம்களுக்கு மத்தியில மார்க்க ரீதியான வேற்றுமைகளை எப்படி கையாள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதா என்ற அந்த இடத்துல போய் அசர் தொழுங்க என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் போகக்கூடிய நேரத்தில் சூரியன் அது மறைந்து கொண்டிருக்குது. அசர தொழுவனும் சஹாபாக்கள் 2 ஜமாத்தாக பிரிஞ்சாங்க. ஒரு சாரார் தொழுதாங்க, ஒரு சாரார் தொழில் சண்டை பிடிக்கல. ஒரு சாரார் தொழுதாங்க, ஏண்டா அவர்களுக்கு இன்டர்நெட் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கல்ல. ஒரு சாரால் தொழில்ல 2 பேரும் நபி கிட்ட வந்து சொன்ன நேரம் நபி அவங்க சொன்னாங்க, 2 பேரும் கையில் இருக்கிறீங்க. இதுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல். நபி அவர்கள் நமக்கு முன்வைத்திருக்கக்கூடிய அழகான அந்த முறை பாருங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஒரு சாரார் தமத்தோ, அதிகமானவர்கள் உம்ராவை செஞ்சுட்டு அதை மதீனாக்கும் போயிட்டு வந்து அவர்கள் ஹஜ்ஜ செய்வார்கள். 18க்கு பிறகு போறவர்கள் ஒரு 5 நாள் தான் இருக்குதுன்னா அவர்களுக்கு 2 இஹ்ராம் கட்டலாம். ஒன்று இஃப்ராத், ஒன்று கிரான். இஃப்ராத் ஹஜ்ஜ மட்டும் செஞ்சுட்டு உம்ராவை செய்யறது, உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே நியத்தில் செய்யறது. நபியவங்க செஞ்சது ஒரு ஹஜ்ஜி தான். ஆனா இமாம்கள்ட 3 கருத்து வந்திருக்குது. அபு ஹனீஃபா சொல்றாங்க, நபியவங்க செஞ்சது கிரான், ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்ந்து. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, உம்ரா வேற, நபி அவங்க 4 உம்ரா செஞ்சுட்டாங்க. அந்த இறுதி 1வது ஹஜ் செஞ்சது அது இஃப்ராத் ஹஜ் மட்டும் தான் என்று. அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, நபி அவங்க விரும்பினாங்க, எனக்கு முந்தி பிந்தி தெரிஞ்சது முந்தி தெரிஞ்சிருந்தா நானும் தமத்து செஞ்சிருப்பேன் என்று, உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜ செஞ்சிருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னதினால ஹம்பலி இமாம் அவர்கள் அதை ஏற்றம் என்று சொல்றாங்க. இப்ப இது சண்டை பிடிக்கிறதுக்குள்ள விஷயம். நீங்க தமத்து செய்யுங்க, நீங்க இஃப்ராத் செய்யுங்க, நீங்க கிரான் செய்யுங்க, இதெல்லாம் பப்ளிக்கு கொண்டு சண்டை சச்சரவுக்கு அல்லாஹ்வுக்காக ஆக்க வேண்டாம். இந்த நாட்டு மிச்ச கஷ்டப்பட்டு கடந்த 20-25 வருஷமாக ஒற்றுமைக்காக பெரிய விலை கொடுத்திருக்கிறோம். சமூக ஒற்றுமை,
இந்த பெரும்பான்மை சமூகத்தோட மிச்ச நிதானமாக நடந்திருக்கிறோம் நாங்கள். அது குறிப்பாக ஜமியத்துல் உலமா இந்த நாட்டுக்கு 20-25 வருஷமாக ஒரு வகையான வழிகாட்டல முன்வச்ச காரணத்தினால சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக இந்த ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு யாரும் முயற்சி எடுக்க வேண்டாம். அந்த ஜமியத்துல் உலமா எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை உண்டுபடுங்க. மார்க்கத்துக்கு வெளியே ஜமியத்துல் உலமா எதையும் எடுக்க மாட்டாங்க. மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஜமியத்துல் உலமா சில நேரத்தில் துறை சார்ந்தவர்களோட ஆலோசனை செய்ய வேண்டியிருக்கும். அது சட்டத்தோடு சம்பந்தப்படக்கூட சட்டத்தோட பேசுவாங்க, வைத்தியர்களோடு சம்பந்தப்படக்கூட வைத்தியர்களோட பேசுவாங்க, அது இன்ஜினியர்களோடு சம்பந்தப்பட்டா இன்ஜினியர்களோட பேசுவாங்க, ஐடியோட சம்பந்தப்பட்டா ஐடியோட பேசுவாங்க. ஏன் மார்க்கம் இதோட சம்பந்தப்படுது. குர்ஆன்ல தவறாக ஒரு பதிவுண்டு அது இன்டர்நெட் இவைகள்ல வரும் பொழுது அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டிஸ் தான் அது அணுக வேண்டியிருக்கும். அதை எப்படி கையாள வேண்டும்? டாக்டருடைய டெஸ்ட் பேபியாக இருக்கலாம், அல்லது கோவிட் காலத்தில் இன்ஜெக்ஷனாக இருக்கலாம், மற்ற சட்டங்களாக இருக்கலாம். டாக்டர்களோடு சம்பந்தப்படும். இந்த நாட்டில் இஸ்லாத்துக்கு எதிராக சில செயல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சட்டத்தோடு சம்பந்தப்படுகிறது. வெறுமனே உலமாக்கள் மட்டும் அதை செய்ய மாட்டார்கள். சமூகம், மஸ்ஜித் நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்தில், தித்வா வந்த நேரத்தில் எல்லா மஸ்ஜிதுகளையும் இந்த நாட்டு மக்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு முறையை நாங்க கையாண்டு வருகிறோம். அதனால அல்லாஹ்வுக்காக ஒற்றுமை பிரகடனம் 6 பிரகடனங்கள் இருக்கிறது. வேளாண் சொல்லும் பிறை விவகாரத்தில் ஒரு பிரகடனம் 2006, 2007 இறுதி நபித்துவம் அதுக்கு ஒரு பிரகடனம், 2009 ஒற்றுமைக்குள்ள பிரகடனம், 2012 சகவாழ்வுடைய பிரகடனம், 2015 ISIS-க்கும் இஸ்லாத்துக்கும் என்ற சம்பந்தம் இல்லை என்ற பிரகடனம். அதே நேரத்தில் மனாக்கிபு சஹாபா, அதே 2015 சஹாபாக்கள் உடைய சிறப்பு. இந்த நாட்டில் ஒரு விஷயத்தை நல்ல விலை கொள்ளணும். நாம் ஈரானை சேர்ந்த அம்பாசிடர்கள் எங்களை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதையே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒரு விஷயம் எங்களுக்கு மிச்சம் உறுதி, எப்பயுமே உங்களுக்கு ஏதும் ஒரு ஊசி குத்திப்பட்டாலும் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு அதனுடைய வருத்தம் இருக்கும். ஆனால் நாங்க ஒரு விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்க சஹாபாக்களை மதிக்கிறது போல நபியுடைய குடும்பத்தையும் மதிக்கிறோம். நபியுடைய குடும்பம் ஒரு கண்ணாக இருந்தால் சஹாபாக்கள் இன்னொரு கண்ணாக இருக்கும். யாரும் சஹாபாக்களை நிந்திக்கக்கூடிய விஷயத்தை ஈடுபட்டால் அதை எங்களுக்கு சகிச்சு கொள்ள முடியாது. ஒரு கண்ணை வச்சுட்டு ஒரு கண்ணை குத்தேனார், 2 கண்ணும் எங்களுக்கு சமமானதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை குர்ஆன் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை நீங்க அவர்களுடைய ஈமான போல என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பம் ஹஜ்ரத் அலி, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களையும் மதிச்சு இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உலகத்துல சாந்தியும் சமாதானமும் ஐக்கியம் ஒற்றுமையும் வரணும் என்று எல்லாரும் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இறுதியாக நான் இன்றைக்கு சொன்ன விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடிய புரை பார்த்து வரக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜாவை உலகத்துக்கு சாந்தியும் சமாதானம் வருவதற்கு நாம துஆ செய்யக்கூடிய அதே நேரத்தில் உலக யுத்தங்கள் மூண்டு அநியாயமாக உயிர் பலிகள் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா முஸ்லிம் அரசியல், முஸ்லிம் அரசாங்கங்கள், முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில ஐக்கியத்தை ஒற்றுமையும் ஏற்படுத்தி நாங்க இந்த சியோனிசத்துக்கு எதிராக, அல்லாஹ் உலகத்தில் அநியாயத்துக்கு எதிராக எல்லோரும் உலகமே குரல் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்களும் அதுக்கு குரல் கொடுத்து அல்லாஹ் இடத்துல மன்றாடி இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா அமைப்புகளும் தரீகாவுடைய அந்த மூதாதையர்கள் எமக்கு நடந்த இந்த உம்மத்துக்கு கொடுத்த சில பொறுமதியான விஷயங்களை அதையும் கருத்துக்கு எடுத்துக்கொண்டு ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டுகளை மதித்து ஒவ்வொரு முஸ்லிமும் நடக்க வேண்டும் என்று, அதிலேயும் ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் சகவாழ்வை கற்றுப்பிடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சிறப்பான மாதத்தில் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவில்
கயிறையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் ஒரு சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியம் ஒற்றுமையும் ஏற்படுத்தி தருவாயாக. நிம்மதியான ஒரு சூழலை அல்லாஹ் இந்த நாட்டிலையும் உலகத்திலையும் ஏற்படுத்தி தருவாயாக. உலகத்தில மூன்றிருக்கும் இந்த யுத்தத்துக்கு யா அல்லாஹ் ஒரு முடிவை தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய ஆட்சி அனைத்திலையும் கயிறையும் பரக்கத்தையும் பாதுகாப்பையும் நீ ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்களும் எங்களுடைய சகோதர இனங்களும் ஒற்றுமையாக ஐக்கியத்துடன் வாழ நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த வருடம் போகக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து உலகத்துக்கு கயிறையும் பரக்கத்தையும், இந்த வருடத்துடைய அரஃபாவை உலகத்துக்கு அமைதிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, வெற்றிக்குரிய ஒரு அரஃபாவாக நீ ஆக்கி தருவாயாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.